வணக்கம். தமிழ்நாட்டுல இப்போ எங்க பார்த்தாலும் ஒரே பண பேச்சு தான். 5000 ரூபாய், 12,000 ரூபாய், ஏன் 21,000 வரைக்கும் கூட பணம் வரப்போகுதுன்னு ஒரே பரபரப்பா இருக்கு. இன்னைக்கு நாம இந்த எண்களுக்கு பின்னால இருக்கிற உண்மை என்ன, வதந்தி என்னன்னு விலாவாரியா அலசப் போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்கிற அந்த பெரிய நம்பர் 21,000 ரூபாய். இந்த தொகை எப்படி உருவாகுது? இது நிஜமாவே சாத்தியமான்னு இப்ப பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாருடைய மனசுல இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். இந்த பணம் உண்மையிலே நம்ம பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வருமா? அப்படி வந்தா யாருக்கெல்லாம் கிடைக்கும்? வாங்க, எது உண்மை, எது வெறும் பேச்சுன்னு பிரிச்சு பாப்போம். மாநில அரசு என்ன சொல்லுது, மத்திய அரசு என்ன செய்ய போகுதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். முதல்ல தமிழ்நாடு அரசு ஏற்கனவே நம்ம அக்கவுண்ட்ல போட்ட பணத்தை பத்தி பார்க்கலாம். 1.31 கோடி, அதாவது 1,31,00,000 பேர். இத்தனை பேருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ சமீபத்துல பணம் கிடைச்சிருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க. அப்போ இந்த 5000 ரூபாய் கணக்கு எப்படி வந்தது? ரொம்ப சிம்பிள். பிப்ரவரி மாசத்தோட வழக்கமான 1000 ரூபாய், அப்புறம் மார்ச் ஏப்ரல் மாசத்துக்கான பணத்தை முன்கூட்டியே ஒரு 2000 ரூபாய், அதோட கோடைக்கால சிறப்பு உதவியா ஒரு 2000 ரூபாய், ஆக மொத்தம் 5000 ரூபாய். இதோட நிக்கல, மாநில அரசோட அடுத்த கட்ட திட்டமும் இருக்கு. முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா இந்த மாதாந்திர உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயா உயர்த்தப்படும்னு வாக்குறுதி கொடுத்திருக்கார். சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு வருவோம். மாநில அரசு இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்ததும் அதுக்கு பதிலடியா மத்திய அரசும் ஒரு பெரிய திட்டத்தை அறிவிக்க போகுதுன்னு ஒரு பேச்சு பலமா அடிபடுது. இங்க ஒரு நேரடி ஒப்பீட்ட பாருங்களே. மாநில அரசு ஒருமுறை 5000 ரூபாய் கொடுத்திருக்கு. ஆனா மத்திய அரசு இதைவிட பெருசா மொத்தமா 12,000 ரூபாய் கொடுக்க தயாராகி வருவதா வதந்திகள் பரவுது. இந்த 12,000 ரூபாய் ஒன்னும் புது திட்டம் இல்லையாம். ஏற்கனவே இருக்கிற கேஸ் மானியம், உர மானியம், பிஎம் கிசான் திட்டம் மாதிரி பல திட்டங்கள்ல இருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகையெல்லாம் ஒன்னா சேர்த்து கொடுக்க போறதா சொல்றாங்க. இதுல பிஎம் கிசான் திட்டம் ரொம்ப முக்கியமானது. விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்கிற இந்த திட்டத்தோட தொகைய 8000ஆ உயர்த்தணும்னு மக்கள் மத்தியில ஒரு கோரிக்கையும் இருக்கு. இந்த அறிவிப்புக்கான நேரம்தான் இங்க முக்கியமான விஷயம். இது வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சு செய்யப்படுற ஒரு அரசியல் வியூகமா தான் பரவலா பார்க்கப்படுது. சரி, இவ்ளோ பணம் வரப்போகுதுன்னு பேசிக்கிறோமே, பயனாளிகளான நீங்க உங்களை எப்படி தயார்படுத்திக்கணும், என்னவெல்லாம் செய்யணும்? மாநில அரசோட உரிமை தொகை திட்டத்துக்கு உங்களுக்கு தெரியும், வருமானம், நிலம், கரண்ட் பில்லுன்னு ரொம்ப தெளிவான தகுதிகள் இருக்கு. இதெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. பணம் மாநில அரசுகிட்ட இருந்து வந்தாலும் சரி, மத்திய அரசுகிட்ட இருந்து வந்தாலும் சரி, அத பெறதுக்கான வழிமுறைகள் இப்போ எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. சோ இந்த லிஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க ஆதார் நம்பரை பேங்க் அக்கவுண்டோட இணைக்கிறது, விவசாயிகளா இருந்தா இகேஒய்சி முடிக்கிறது, ஆதார்ல மொபைல் நம்பர் கரெக்டா இருக்கிறதுன்னு, இதெல்லாம் நேரடி பண பரிமாற்றத்துக்கு ரொம்ப அவசியம். இது வெறும் பரிந்துரை இல்லைங்க, இது கட்டாயம். அரசாங்கமே தெளிவா சொல்லிருச்சு. ஆதார் பேங்க் இணைப்பு இல்லைன்னா பணம் வராது, அவ்வளோதான். ஓகே, இப்ப கொஞ்சம் பின்னாடி வந்து இதோட பெரிய அரசியல் பின்னணிய பார்க்கலாம். இதெல்லாம் எதிர்காலத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு யோசிப்போம். இந்த டைம்லைனை பாருங்க. இந்த பண அறிவிப்புகள் எல்லாம் தற்செயலா நடக்கல. இது 2026 தேர்தலை நோக்கிய ஒரு நீண்ட அரசியல் ஆட்டத்தோட ஒரு பகுதிதான்னு நல்லாவே தெரியுது. அரசாங்கம் கொடுக்கறத பத்தி மட்டும் இல்லாம மக்கள் மத்தியிலயும் சில கோரிக்கைகள் இருக்கு. பிஎம் கிசான் தொகையை கூட்டுங்க, உரிமை தொகைக்கு புதுசா விண்ணப்பிக்க விடுங்க, கோடைக்கால உதவிய எல்லா ரேஷன் கார்டுக்கும் கொடுங்கன்னு கேக்குறாங்க. இதுலேந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நேரடி பண உதவி திட்டங்கள் தான் இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல ஓட்டுக்களை கவர முக்கியமான ஒரு கருவியா மாறிடுச்சு. அப்போ தேர்தல் அரசியலோட இந்த புது யுகத்துல இந்த மாதிரி பெரிய பெரிய நிதி வாக்குறுதிகள் நம்ம மாநிலத்தோட எதிர்காலத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதுதான் நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. பார்த்ததற்கு நன்றி.